முதலாவது காரணம் திமுக ஆட்சி போக வேண்டும் என்ற மனநிலை வந்துடுச்சு. அந்த இடத்துல மாற்றத்தை விஜய் கொடுப்பார் என்ற மனநிலை பெருவாரியான மக்களுக்கு வந்திருக்குங்கிறது உதாரணம். எந்த ஒரு அதுவும் சென்னை பகுதியில் சென்ற முறை 37க்கு 36 எடுத்த திமுக இன்னைக்கு 30 கீழே தோக்குது. எல்லாருமே சுப்பிரமணியம்லாம் தோப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல. எதிர்த்து நின்ற வேட்பாளர் பெயர் கூட நம்மை போன்றவர்களுக்கே கூட நம்ம எடுத்துக்கலாங்கிறப்ப மக்கள் எதையுமே பார்க்கல. மாற்றம், விஜய், விசில், இது 3 தான் மக்கள் பார்த்துருக்காங்க. மக்கள் முடிவை வரவேற்போம். இவ்வளவு நம்பிக்கை பெற்றதை அதை காப்பாற்றுறது விஜய்க்கு பொறுப்பு. இன்னைக்கு அவருடைய நெருங்கிய தோழியான இளம் தாரகை த்ரிஷா பிறந்த நாள். காலையில திருப்பதிக்கு போயிட்டு பிரசாதத்தோடு வந்து சந்தித்திருக்கிறார். நேற்றைக்கு திருத்தணியில் திரு எஸ். சந்திரசேகர் குடும்பத்தோடு போய் தன்னுடைய மனைவியோடு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கார். ஸோ இது எல்லாமே ஒரு மாற்றத்தை, ஒரு ஆன்மீக தமிழ்நாடுங்கிறதுக்கு திருப்பி கொண்டு வருது அவரும். ஸோ மக்கள் முடிவு இப்படி வந்திருக்கிறது, அதை நாம் வரவேற்கிறோம். விஜய் 100லேருந்து 105 வராருன்னு வச்சுப்ப நான் சொல்றது. அப்ப அவருக்கு 15 சீட்டு வேணும். இப்பொழுதைய நிலைமையில் காங்கிரஸ் ஒரு 6, 2 கம்யூனிஸ்டுகளும் 5, 11, விசிகா 2 சீட்டுன்னு வச்சுக்கிட்டா 12 வருது. ஸோ 105, 106ன்னா 118 வரும். அமித்ஷாவே பாமகவையும் அதிமுகவையும் போய் விஜயோடு சேர முடியுமா என்று பார்த்தால், இபிஎஸ் துணை முதல்வராக சேருவதற்கு ஒற்றுக்கொண்டு சேருவாரா அல்லது தன் கட்சியிலிருந்து வேற யாராவது துணை முதல்வர் போடுவாரா, இதெல்லாம் பார்க்கணும். சரி, இது எதுவுமே வேணாம், யாருமே சேரல, இது 105, இவங்க 70, அவங்க 60 அப்படின்னு போட்டு வச்சால் கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட்டு 6 மாசத்துக்குள்ள தேர்தல் கொண்டு வரலாம்னா இதை விட அதிகமாக விஜய் வந்தாலும் வரலாம். ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். இந்த தேர்தல் முடிவுகளை ஒட்டிய பல விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இது பின்னணியில் இருக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான விஷயங்களை நம்ம பேசினா அது சரியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தல் முடிவுகள் அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சில பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இந்த தேர்தல் முடிவுகள் வரக்கூடிய சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வரைக்கும் ஆளும் கட்சி திமுக, எதிர்கட்சி அதிமுக, ஒரு சில இடங்கள் தாவேகா வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சு. இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் படி பார்த்தோம்னா அது மாறி இருக்கு. இந்த மாற்றத்திற்கான காரணம் என்ன? இல்லை, அதாவது முதலாவது காரணம் திமுக ஆட்சி போக வேண்டும் என்ற மனநிலை வந்துடுச்சு. அந்த இடத்துல மாற்றத்தை விஜய் கொடுப்பார் என்ற மனநிலை பெருவாரியான மக்களுக்கு வந்திருக்குங்கிறது உதாரணம். அது முதல் காரணம். அதில் 2வது அவருடைய கோரிக்கை, அதாவது பிள்ளைங்கள்லாம் போய் அவங்க அம்மா பாட்டி கிட்ட அங்கிளுக்கு போடுங்கன்னு சொன்னது பல இடங்களில் நடந்திருக்கிறது. இது ரொம்பவும் ஆச்சரியமான விஷயம். நிச்சயமாக நீங்கள் சொன்ன மாதிரி சுவாரஸ்யமான மாற்றம். பட் இது எல்லாம் தாண்டி இந்த 5 மாநில தேர்தல்களில் யாராலும் கணிக்க முடியாமல், ஈவன் ஆக்சிஸ் மை இந்தியா இதுக்கு ஒட்டி கொடுத்திருந்தா கூட அவங்க சொன்னது அதிமுக வாஷ் அவுட் ஆகி 2வது இடத்துல திமுக வரும்னதும் நடக்கலை. ஸோ ஆக்சிஸ் மை இந்தியாவுடைய ப்ரெடிக்ஷன் 98லேருந்து 120ங்கிறத ஒட்டி வருதாலும் 2-3ங்கிறது மாறுது. ஸோ மக்களுடைய இன்னொன்று, எந்த ஒரு அதுவும் சென்னை பகுதியில் சென்ற முறை 37க்கு 36 எடுத்த திமுக இன்னைக்கு 30 கீழே தோக்குது. சேப்பாக்கம் ஒன்றை தவிர சென்னை சிட்டிக்குள்ளே எந்த ஒரு சீட்டையும் திமுக முன்னிலையில், கொளத்தூர், பெரம்பூரில் விஜய் பெருவாரியான வாக்குகள் 13,000 கடைசியாக நான் பார்த்த பொழுது. கொளத்தூரில் 7,000 ஓட்டில் பின்னணியில் இருக்கிறார் சேகர் பாபு. எல்லாருமே சுப்பிரமணியம்லாம் தோப்பார்னு யாருமே எதிர்பார்க்கல. எதிர்த்து நின்ற வேட்பாளர் பெயர் கூட நம்மை போன்றவர்களுக்கே கூட நம்ம எடுத்துக்கலாங்கிறப்ப மக்கள் எதையுமே பார்க்கல. மாற்றம், விஜய், விசில், இது 3 தான் மக்கள் பார்த்துருக்காங்க. மக்கள் முடிவை வரவேற்போம். இவ்வளவு நம்பிக்கை பெற்றதை அதை காப்பாற்றுறது விஜய்க்கு பொறுப்பு. அது கூட அவரும் கடந்த 2 நாட்கள் கோயிலுக்கு போனவர். முந்தானத்துக்கு பயங்கரமான கூட்டம் வருகிறது, வேண்டாம் என உளவுத்துறை சொன்ன பின்ன வேளாங்கண்ணிக்கு போகாமல் வந்துட்டார்னு பார்க்குறோம். இன்னைக்கு அவருடைய நெருங்கிய தோழியான
இது இளம் தாரகை த்ரிஷா பிறந்த நாள் காலையில் திருப்பதிக்கு போயிட்டு பிரசாதத்தோடு வந்து சந்தித்திருக்கிறார். நேற்றைக்கு திருத்தணியில் திரு எஸ்.ஏ. சந்திரசேகர் குடும்பத்தோடு போய் தன்னுடைய மனைவியோடு தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்கார். ஸோ இது எல்லாமே ஒரு மாற்றத்தை, ஒரு ஆன்மீக தமிழ்நாடுங்கிறதுக்கு திருப்பி கொண்டு வருது. அவரும் இது ஈவேராவை தன்னுடைய கொள்கை தலைவர் சொன்னாலும் நேரடியாக அதற்கு மாறான விஷயங்களையும் பண்ணுறாருங்கிறத பார்க்கணும். ஸோ மக்கள் முடிவு இப்படி வந்திருக்கிறது, அதை நாம் வரவேற்கிறோம். நானே நீங்கள் சொல்கிறத விட அதிகமாக நான் கணித்துள்ளேன் திமுக இந்த அளவுக்கு தோற்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 40-50க்கு போகலான்னு எதிர்பார்த்தாலும் அதிமுக கூட்டணி 130லேருந்து 150 வருங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருந்தது. மக்கள் முடிவு மாற்றம். இன்னொன்று, ஒரு நடிகர் வந்தால் அவர் மாற்றம் தருவார் என்பதில் தமிழகம் 3வது முறையாக, முதல் முறையில் எம்ஜிஆர் சுடப்பட்டு 1967 தேர்தலில் பெரிய கூட்டணியை அண்ணாதுரையும் ராஜாஜியும் ஏற்படுத்தினாலும் அவர் குண்டடிபட்டு மருத்துவமனையில் இருந்து கொடுத்து சிவந்தபுரம் கும்பிட்டு கேட்கிறதுன்னு சட்டை இல்லாமல் ஒரு இது போட்டு அந்த இது பிரபலமாச்சு. திருப்பி 77ல் அவரே வெற்றி பெற்றார். 89ல் 91ல் ஜெயலலிதாவுடைய முகம் வெற்றி பெற்றது. இந்த முறை வந்திருக்கு. ஸோ இதையெல்லாம் தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நிமிஷம் நம்ம 1:30 மணிக்கு பேசுகிறப்ப 110 சீட்டுகளை ஒட்டி விஜய் இருக்கிறார். 118 மெஜாரிட்டி வேணும். பட் பெரும்பாலான சீட்டில் லீடு இன்னும் இதுவரைக்கும் எண்ணப்பட்டுள்ள மொத்த வாக்குகள் 2 கோடிக்கும் கம்மி. ஸோ 4,90,00,000 2 கோடின்னு சொன்னால் இன்னும் நிறைய எண்ணப்பட வேண்டி இருக்கிறதுனால பல முடிவுகள் 3 பேரும் ஆளுக்கு 30-30ன்னு பிரிக்கிறப்ப ஒரு 20-30 சீட்டு இந்த பக்கம் 10 அந்த பக்கம் 10லாம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் 100லேருந்து 105 வராருன்னு வச்சுப்போம் நான் சொல்கிறது. அப்போ அவருக்கு 15 சீட்டு வேணும். இப்பொழுதைய நிலைமையில் காங்கிரஸ் ஒரு 6, 2 கம்யூனிஸ்டுகளும் 5-11, தாவே இது விசிகே 2 சீட்டுன்னு வச்சுக்கிட்டா 12 வருது. ஸோ 105, 106ன்னா 118 வரும். அப்போ கூட சபாநாயகர் போன்ற விஷயங்கள் வரும். இந்த பக்கத்தில் யார் வர முடியும் எளிதாகன்னு பார்த்தா பாமக வரலாம். ஸோ பாமக வந்தால் 123 வந்துடும். ஆனால் இதெல்லாம் வந்து எத்தனை நாளைக்கு யார் இழுத்தாலும் மந்திரி சபை கொடுத்து வைக்க முடியும். இதை தாண்டி அமித்ஷாவே இது பாமகவையும் அதிமுகவையும் போய் விஜயோடு சேர முடியுமா என்று பார்த்தால் இபிஎஸ் துணை முதல்வராக சேருவதற்கு ஒற்றுக்கொண்டு சேருவாரா அல்லது தன் கட்சியிலிருந்து வேறு யாராவது துணை முதல்வர் போடுவாரா, இதெல்லாம் பார்க்கணும். சரி, இது எதுவுமே வேணாம், யாருமே சேரல, இது 105 இவங்க 70 அவங்க 60 அப்படின்னு போட்டு வச்சால் கவர்னர் ஆட்சியை கொண்டு வந்துட்டு 6 மாதத்துக்குள்ள தேர்தல் கொண்டு வரலாம்னா இதை விட அதிகமாக விஜய் வந்தாலும் வரலாம். மக்கள் அனுதாபம் வரலாம். ஸோ இது வந்து சிக்கலான நிலைமை தான். இப்போ அமித்ஷா முடிவெடுப்பாரா இல்லை வேறு யாராவது எடுப்பாங்களான்னு தெரியாது. இதை தாண்டி திமுக இங்கே இனிமேல் அடுத்த 5 ஆண்டுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற பொழுது எம்பிக்கள் நான் முன்பு பேசியது போல கனிமொழி திமுகன்னு பிரியிற வாய்ப்புகளும் அதிகம் இருக்கிறது. ஸோ அதை தாண்டி பாஜக ஆங்கிளிருந்து பார்த்தா உங்களுக்கு மீதமுள்ள, அதாவது 5 மாநில தேர்தலில் 2 மாநிலங்களில் பாஜக கூட்டணி ஆட்சி இருந்தது. அஸ்ஸாமில் முன்னை விட அதிக சீட்டில் வந்திருக்காங்க. பாண்டிச்சேரியில் அவங்களும் முன்னை விட அதிக சீட்டு இப்போதைக்கு மெஜாரிட்டி வந்திருக்கு. கிட்டத்தட்ட போன முறை 16 இருந்தது, இப்போ 19 ஆல்ரெடி லீடுன்னு பார்த்தேன். 1-2 மாறலான்னு வச்சுக்கோங்க. ஸோ கேரளாவில் இடதுசாரிகள் முழுமையாக இழந்து காங்கிரஸ் வருது. ஸோ இது 3மே சொன்ன ப்ரெடிக்ஷன் அப்படியே வந்துருச்சு. மேற்கு வங்காளமும் டைட்டாக பிஜேபி ஜெயிக்கும்னது கிட்டத்தட்ட 200 சீட்டை ஒட்டி வருது. ஸோ தமிழ்நாடு ஒன்று தான் மாற்றம் வருங்கிறதுல பெரும்பாலானோருக்கு எங்களுக்கு சந்தேகம் இல்லை. திமுக தன்னுடைய நம்ம மூத்த எடுத்த பத்திரிகையாளர் மணி சொல்கிற மாதிரி தொங்கு சதைகளை வைத்துக்கொண்டு பெரிய நல்ல ஆட்சி கொடுத்தார்கள், வெற்றி பெறுவார்கள், பணம் கொடுத்த, இன்னொரு பக்கம் பணம் இழைக்கப்பட்டதெல்லாம் தாண்டி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா தமிழர்கள் சில விஷயங்களில் தெளிவாக இருந்திருக்கிறார்கள். பட் மாற்றம் என்பது ஏதாவது விஜய் கொண்டு வருவார்னு பார்த்துருக்கலாம். இதில் ஒரு சின்ன இது போட்டால் 234 தொகுதிக்கும் என் மண் என் மக்கள்னு போன அந்த மாற்றத்தை பாஜக தொடராமல் அந்த இடத்த விஜய் பிடிச்சிக்கிட்டாருன்னு பார்க்கலாம். பட் அடுத்தது 2029 நோக்கி போகிறப்ப திமுக கொஞ்சம் கொஞ்சமாக பின்னாடி போகும். ஏனால் நிச்சயமாக வழக்குகள் அவர்களை தொடர்த்தும். அதுக்கு உண்டான வேலைகளை விஜய் அவர்களுடைய கட்சி தாவேக்காவே பண்ணுமா? இல்லை, அது எந்த அளவுக்கு நடக்கும்னு பார்க்கலாம். அவங்க சொல்லியிருக்காங்கல்ல. இல்லை, எல்லாருமே சொல்லுவாங்க சார். என்ன ப்ராப்ளம்னா ஆட்சியை நடத்துவதற்கு ஐஏஎஸ் அதிகாரிகள் உதவணும். ஸோ எந்தெந்த அதிகாரிகளும் எந்த அமைச்சரும் துணை சேர்ந்து போன பீரியடில் பண்ணாங்களோ அதே அதிகாரி இந்த அமைச்சருக்கு திமுக ஆட்சியில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த தொடர்ச்சி வரணும், தடுக்கணும்னா ஈஸி கிடையாது. ஆனால்
ஆனால் அதைவிட முக்கியமாக பத்திரிகைகள் சுதந்திரமாக இயங்கணும். ஏன்னா எந்த ஒரு பத்திரிகையும் யாருமே விஜய் வருவாருங்கிற மாதிரி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி பேசல. கிட்டத்தட்ட ஆக்சிஸ் மை இந்தியா போல் அன்றைக்கே 8 மணி 7:45 வாக்கில் தான் வந்தது. 7 மணி வாக்கில் எல்லாம் திமுக கூட்டணி தான் பிரதானமாகவும் ஜேவிசி டைம்ஸ் நவ் மட்டுமே அப்படின்னு ஓடின நேரத்தில் அது வந்தப்புறம் தான் ஒரு முதல் களமாற்றமே தெரிந்தது. அது கிட்டத்தட்ட நடந்திருக்கு. ஸோ இதுதான் நிலைமை. பட் இன்றைய நிலைமையில் டெல்லியின் ரோல் என்ன இருக்கும்? ஏன்னா இந்த ஆட்சி எந்த பில்லையும் பாஸ் பண்ண முடியாது. அடுத்தது நிதி சிக்கல்கள் வந்ததுன்னு சொன்னால் பஸ் விலையோ கரண்ட் பில்லையோ இப்போ ஏற்றுனா மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ரொம்ப நாள் இதெல்லாம் மாற்றாமல் இருக்க முடியாது. ஸோ டாஸ்மாகில் என்ன டிசிஷன் எடுப்பார், பரந்தூரில் என்ன பண்ணுவார், என்ன பரந்தூரில் போய் அவர் பண்ணி, இது எல்லாம் பல சிக்கல்கள் இருக்குது. பட் மக்கள் முடிவு இந்த முறை திரு விஜய். ஸோ அதுதான் நடக்கும். ஸோ அமித்ஷா அடுத்தது என்ன செய்வார்? அமித்ஷா அதிமுகவை இதோடு அனுப்புவாரா, இல்லை ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பாசிபிலிட்டி வேலுமணி அவர்கள் 2/3 அதிமுகவை சேர்த்து கொண்டு தாவேகாவோடு சேரலாம், அந்த மாதிரி துணை முதல்வர் பெற்றுக்கொண்டு பிரியறதுக்கும் இதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் வாய்ப்புகள். பட் உண்மையாக நடக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா மற்றபடி ஆட்சியை கலைச்சிட்டு கொண்டு வந்தாலும் அதிகமாக போகலாங்கிறப்ப இதே ஆட்சியில் இருக்கிற எம்எல்ஏ தக்க வைக்கிறதுக்கு அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஓகே சார், ஆனால் இனி எக்ஸிட் போல மக்கள் நம்புவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த தேர்தல் முடிவுகள் உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்க ஏத்துப்பீங்களா? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதை சொல்லலாம். பட் மற்ற 4 மாநிலங்கள்ல பெருவாரியாக தமிழகத்தை மட்டும்தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதை ஏத்துக்கலாம். சரி, எக்ஸிட் போலாக இருக்க அப்பயும் ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னது. இப்ப என்ன அதுதான் 95 பொய் 1 பேலன்ஸ் இருக்க 5% உண்மை அப்படிங்கிறப்போ ஒரு சந்தேகம் வருது இல்லை? அதான் சார், நீங்கள் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு எடுக்கிறது பழமை. அது மேலே 5 கோடி வாட்டுக்கு 50,000 பேரை கேட்டுட்டு எடுக்கிறேங்கிறப்ப சாம்பிளிங் பண்ணுறதெல்லாம் தப்பு வந்திருக்கு. நிச்சயம் இதில் இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ அதையும் பார்க்கணும். காசு வாங்கிக்கிட்டு சொன்னாங்களா? ஏன்னா ஒரு மூத்த பத்திரிகையாளர் 2016 தேர்தலில் அதிமுக கூட்டணி 135 திமுக 90 எடுக்குன்னு அவர் கணிச்சப்ப திமுக 2 கோடி கொடுக்குறேன் மாற்றி எழுதுங்கன்னு சொன்னதாகவும் நான் மாட்டேன்னு சொன்னதாக பதிவு செய்திருக்கிறேன். ஸோ அந்த இதுக்கு ஏன்னா இந்த ட்ரெண்டை திமுக 50 சீட்டு கீழே கூட்டணியோடு 62ன்னா திமுக தனியாக 45லேருந்து 50 சீட்டு தான் வருதுங்கிறத எந்த ஒரு கணிப்புமே சொல்லவில்லை. ஐ மீன் இன்க்ளூடிங் ஆக்சிஸ் மை இந்தியா உட்பட கணிக்கலை. ஸோ ஏன்னா இன்னொரு காரணமும் சொல்லலாம். காசு வாங்கிட்டோம், நான் திமுக போட்டேன்னு தாவேக்காக்கு சொல்லாதவங்களாம் திமுக காசு வாங்கினதுனால சொன்னாங்களாங்கிறோம். சார், முக்கியமான நல்ல விஷயம், காசு வாங்கினாலும் ஓட்டு தன் மூடுபடி போடுவேங்கிறத காட்டியிருக்காங்க. ஏன்னா குறைந்தபட்சம் 1.5 கோடி மக்களுக்கு 2000லேருந்து 5,000 ரூபா திமுக கொடுத்துருக்கு தனக்கு டார்கெட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லி. ஒரு 2-3 தொகுதிகளில் ஓட்டுக்கு 10,000லேருந்து 20,000 கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கோவை தெற்கில் செந்தில் பாலாஜி வெல்கிறார். தற்போது நான் கடைசியாக பார்த்த வரைக்கும் லீமா ரோஸ் லால்குடியில் ஜெயிக்கிறார். மணச்சநல்லூரில் தனலட்சுமி சீனிவாசன் கிட்னி முறைகேடு வழக்கில் சிக்கியுள்ள கல்லூரி ஓனர் கதிரவன் முன்னணியில் இருக்கிறாருங்கிறப்ப பணபலமும் சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்குங்கிறத பார்க்கணும். ஆத்தூரில் திரு பெரியசாமி முன்னிலையில் இருக்கிறார். அவருடைய மகன் திண்டுக்கல்லில் பின்தங்கி இருக்கிறார். திண்டுக்கல் சீனிவாசனும் பின்தங்குகிறார். நத்தத்தில் நத்தம் விஸ்வநாதன் முந்துகிறார். ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அதாவது ஜாதி மதம் எல்லாத்தையும் மீறி விஜய் ஆதரவு அப்படின்னு வந்திருக்கு. யார் வேட்பாளர்னே தெரியாது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் நிர்மல்குமார் வெற்றி பெற்றிருக்கிறார். 1000 லைட்ஸில் இவர் வெற்றி பெற்று இப்போ இவர் யாரையெல்லாம் அமைச்சராக போடுவாருங்கிறது அடுத்த பிரச்சனைகள் உண்டு. ஐ மீன் நிச்சயமாக செங்கோட்டையன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், புசி ஆனந்த், அதுக்கப்புறம் நம்ம அருண்ராஜ், ஜேசிடி பிரபாகரன், இது மாதிரி நிறைய பேர் இருந்தாலும் 106 பேர் மற்ற கட்சி எம்எல்ஏக்களையும் போட்டிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் பார்க்கணும். சரி, ஆட்சி நடத்துவது மக்கள் ஆதரவுங்கிறது மிகப்பெரிய ஆதரவு. அது சாதாரண விஷயம் கிடையாது. 1.5 கோடி தொண்டர்கள் சேர்ந்தார்கள்னு கிட்டத்தட்ட அது அத்தனையும் ஓட்டாக மாறி இருக்குன்னு சொல்லலாம். மற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக எனக்கு 2 கோடி பேர், அதிமுக 2 கோடி பேர்னு சொன்னால் அவங்க 1 கோடி ஓட்டு தான் வாங்குறாங்கன்னு சொன்னால் இவர் இதோட சேர்த்து போட்டான்னு நாங்கள் அதாவது ஆதார் கார்டு போட்டால் தான் மெம்பராக சேர்த்தோம், அதனால் 1.40 வரும்னு நேற்றுக்கு சில பேட்டியில் சொன்னாங்க. அது பலிச்சிருக்கு. ஸோ இப்பொழுது இந்த வெற்றியை மக்களுக்கு நம்பிக்கையாக கொடுத்த ஐ மீன் இலவசங்களை விட்டுருங்க, அதை மீறி மற்ற விஷயங்களில் மாநில அரசோடு இணக்கமாக எப்படி ஒரிசாவில் உங்களுக்கு நவீன் பட்நாயக்கோ ஆந்திராவில் திரு ஜெகன்மோகன் ரெட்டியோ அல்லது இவர் நம்ம ரேவந்த் ரெட்டி போல இணைந்து சென்று தமிழகத்துக்கு முதலீடுகள் இதெல்லாம் வரவேற்று செய்யணும். ஏன்னா இவர் சில விஷயம்
விஷயங்களில் இதை எதிர்த்திருக்கார், பரந்தூரை எதிர்த்திருக்கார், அதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ இப்பொழுது இவர் மீது மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. பட் இந்த மாதிரி ஒரு ஸ்லிம் மெஜாரிட்டியை வச்சுட்டு ஆட்சி செய்வது கடினம். ஒன்று அதிமுகவோ திமுகவோடு கூட்டு சேரணும், இல்லை அந்த கட்சிகள்லேருந்து உடைந்து சேரணும். இல்லாட்டி சின்ன சின்ன கட்சி அஞ்சு எம்எல்ஏ இருக்கிற கட்சியை சேர்ந்துக்கிட்டால் நாளைக்கு அவங்க வெளியில் போகிறனாலும் மாறலாம். பாமகவை எடுத்துக்கிட்டால் சமீபத்தில் தான் திரு அன்புமணி அவர்கள் அதிமுகவின் இதை வச்சு எம்பி ஆகியிருக்கார். ஸோ இது சிக்கல்கள் மிகுந்த நிறைந்தது. கவர்னருக்கு மத்திய உள்துறை அமைச்சருக்கும் நிறைய இருக்கும். இது பாஜக 4 இடங்களில் முன்னணி. சாத்தூரில் நயினார் நாகேந்திரன் முன்னிலை. மீதி என்ன சீட்டுன்னு பார்க்கணும். ஸோ நயினார் நாகேந்திரனே கொஞ்சம் பின்னடைவில் தான் இருக்கு. இல்லை, பின்னடைவில் தான் பெருவாரியாக இருந்தார். சமீபத்தில் 400 வாக்குன்னு பார்த்தேன். 4 சீட்லங்கிறாங்க. பெரிய லெவலுக்கு ஒரு மார்ஜினே இல்லை சார். ஒரு 10,000 ஓட்டு 15,000 இல்லை, ஓட்டு 3. அது அங்கே தான் சொல்ல வரேன். நீங்கள் இதை எல்லாருமே நம்ம வந்து ஆக்சிஸ் மை இந்தியா பார்த்தோம். இன்னொன்று உங்களுக்கு வந்தது காமாகியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 85 சீட்டு திமுக, 70 இவங்க 2 பேர் வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட அதை நோக்கியும் செல்லலாம். கடைசி நிமிட மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தால் 90, 70, 60லாம் கூட வரலாம். எது இப்போ 2வது இடத்துல சமீபத்தில் திமுக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது எல்லாமே ஃப்ரீஸ் ஆன பிறகு இப்போ நம்ம சொல்கிற காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட் சேர்ந்தா வரலன்னா கண்டிப்பாக அதிமுகவோ இல்லை திமுக கூட்டணி இல்லாமல் வந்து வராமல் தொங்கு சட்டசபையாகவும் மாறலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் விஜய் 110 தொடரத்துக்கு தான் வாய்ப்பு அதிகமாக. ஒரு 5 மணிக்கு ஒரு கிளியரான, நிச்சயமாக 5 மணி வாக்கில் கிளியரன்ஸ் கிடைச்சிரும். பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நேரத்துக்கு நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 928 00 8714.